ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம இப்போ இன்றைக்கி எதை பற்றின ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியன் ஆர்மி 2025க்கான ரெக்ரூட்மெண்ட் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அதில் யார் யாரெல்லாமே அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன க்ரிட்டேரியா கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாமே பற்றின முழு விவரம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஆர்மி வேலைவாய்ப்பு 2025 பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 625 காலி இடங்கள் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு யார் எல்லாமே அப்ளை பண்ணலாம், அதை பற்றின முழு விவரங்கள் தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் காப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் இஎம்இங்கிறது இராணுவ இதில் தான் நம்ம வேகன்சி விட்டுருக்காங்க. இதில் 625 குரூப் சி பணியிடங்கள் தான் விட்டுருக்காங்க. ஸோ இதில் யார் யாரெல்லாமே விண்ணப்பிக்கலாம், கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, எல்லா முழு டீட்டெயில்ஸுமே இதில் வரப்போகுது. இந்த வேலை விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதின்னு பார்த்தீங்கன்னா 17/1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது மத்திய அரசு வேலைவாய்ப்பு நம்மளுக்கு தெரியும். இந்திய ராணுவம் காப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் தான் கொடுத்துருக்காங்க. காலி இடங்கள் 625 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. குரூப் சி பணி தான். விண்ணப்பிக்கிறதுக்கு தபால் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ கன்சர்ன் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இல்லையா, அதில் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி நம்ம தபால் மூலமாக அனுப்புறது மாதிரி இருக்கும். ஸோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ காலி இடங்கள் 625 முன்னே சொன்ன மாதிரியே. ஸோ என்னென்ன பதவி, என்னென்ன காலி இடங்கள், அந்த விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 56 காலி இடங்களும், ஃபயர்மேனுக்கு 28 காலி இடங்களும், ட்ரேட்மேன்ஸ் மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 228 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தான் அதிகமான காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே கம்மியான காலி இடங்கள் தான். இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. ஃபிட்டரு, எலக்ட்ரீஷியனு, ஸோ வெஹிக்கிள் மெக்கானிக்கு, டிரைவர்ஸ் எல்லாமே கூட கேட்டிருக்காங்க, பார்பரு, குக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சி, மொத்தம் 625 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பணிக்கு எவ்வளோ வேகன்சின்றதும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே மேக்ஸிமம் எல்லா வேலைகளுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில வேலைகளுக்கு ஐடிஐ டிப்ளமோவும், சில வேலைகளுக்கு டிஃபார்ம் தேர்ச்சி பெற்றிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலே, பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ பதவியின் பேரும் கல்வி தகுதியும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன பதவிக்கு என்னென்ன கல்வி தகுதி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலான்ட்டு இதில் பாருங்கள். மேக்ஸிமம் 10th 12th தான். சரி, நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் மேக்ஸிமம் வேலைங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். லோயர் டிவிஷன் கிளர்க்கு பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷு, ஹிந்தி நீங்கள் 30 வேர்ட்ஸ் பர் மினிட், 35 வேர்ட்ஸ் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி அனைத்து பணிகளுக்குமான வயது வரம்புகளும் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பதவிக்கு என்னென்ன வயது வரம்புன்றதும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 18 to 25 தான் எல்லாத்துக்குமே. ஒரே ஒரு இதுக்கு மட்டும்தான் 30 ஏஜ் வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 18 வயதுலேருந்து 25 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக எல்லா வேலைக்குமே அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லா வேலைக்குமே 25 வயது தான். ஃபயர்மேனுக்கு மட்டும் 30 வயது கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு எப்போதும் போலவே பார்த்தீங்கன்னா SC/STக்கு 5 ஆண்டுகளும், OBCக்கு 3 ஆண்டுகளும், PWBDக்கு பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் SC/STகளுக்கு இன்னும் அதிகமான தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பதவியின் பெயர், ஊதிய அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்பள விவரங்கள் கொடுத்துருக்காங்க. மினிமமாக 20,000 வரையுமே சேலரி சொல்லியிருக்காங்க. இது ஆரம்ப கால சேலரி தான். உங்களுக்கு போக போக சேலரி நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜிபியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம்லேருந்து மேக்ஸிமம் 5,200லேருந்து 20,000 வரையும் இது ஆரம்பகால சம்பளம் கொடுத்துருக்காங்க. இது எதன் அடிப்படையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு, திறன் தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம்னு பார்த்தீங்கன்னா SC/STக்கு எந்த ஒரு விண்ணப்ப கட்டணமும் கிடையாது. அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபா வரை விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் indianarmy.nic.in அப்படின்றதில் போனீங்கன்னா, ஸோ அதில் உங்களுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன சான்றிதழ் ஜெராக்ஸ் எல்லாமே வைக்க சொல்கிறாங்களோ அதெல்லாமே அதோட அட்டாச் பண்ணிவிட்டு 17/1/2025க்குள்ளே தபால் மூலமாக அனுப்ப சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அனுப்புறதுக்கான அட்ரஸும் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபார்ம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள்
அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா அந்த கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, அதில் போனீங்கன்னா அதில் விண்ணப்பம் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்தீங்க அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அனுப்புகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் சொன்னோம் இல்லையா, அது குரூப் சி போஸ்ட்டோட ஸோ என்னென்ன வேக்கன்சிஸு, எங்கே பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு எங்கே, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த ஊருக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கிறது அதில் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்ளை ஃபார் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இந்த ஊருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு அதை மென்ஷன் பண்ணி ஹெட்டிங்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதர்வைஸ் நீங்கள் சின்ன மிஸ்டேக் பண்ணாலும், நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணாமல் இருந்தாலுமே உங்கள் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். போஸ்ட் அப்ளைட் ஃபார்ன்னு இருக்குல்லையே, அதில் பண்ணிவிட்டு யூனிட்டில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த யூனிட்டுக்கு இது பண்ணுறீங்கன்னு அதையும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக கவனமாக நீங்கள் 1க்கு 2 முறை எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அக்னாலஜ்மெண்ட் கார்டு கொடுத்துருக்காங்க, போஸ்ட் அப்ளைடு ஃபார், யூனிட் அப்ளைடு ஃபார், அதை தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு காமன் பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் யூஸ் நம்ம ஃபில் பண்ண தேவையில்ல. லாஸ்ட்டாக சிக்னேச்சர் பண்ணிவிட்டு எந்த டேட்டில் நீங்கள் அனுப்புறீங்கன்னு பண்ணிவிட்டு ஸோ அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒன் செல்ஃப் அட்ரஸ்டு டியூட்டி ஸ்டாம்போட சேர்த்து அனுப்ப மாதிரி இருக்கும். ப்ளஸ்ஸு செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோஸ் காப்பி வந்துட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜெராக்ஸில் வந்துட்டு கெசட் ஆஃபீஸர் சைனோடு சேர்த்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா தெளிவாகவே படிச்சுட்டு நீங்கள் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது, எதில் அட்டாச்டட் வாங்குற மாதிரி இருக்குது, ஸ்டாம்ப் ஓட்டுற மாதிரி இருக்குது, எல்லாமே A to Z எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாலே தெரியும், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப்னு போட்டுட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து டாப் ஆஃப் த என்வலப்பில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் அனுப்புகிறீங்களே, அப்ளிகேஷன் என்ட்ரன்ஸ் அங்கே கவர் மேலேயே நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப், நீங்கள் இந்த இப்போ குக்குக்கு அனுப்புகிறீங்கன்னா குக்கு, பார்பருக்கு அனுப்புறீங்கன்னா பார்பரு, ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி அனுப்புகிற மாதிரி கொடுத்துருக்கணும். ஸோ தெளிவாக கவனமாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. யார் எல்லாமே ஆர்மி ஜாப்க்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஸோ உங்களுக்கு எதை பற்றின ஜாப் வீடியோஸாவது போடணும்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஜாப் வேகன்சி எங்கே போயிட்டுருக்கு அதெல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். யாரெல்லாமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.